வெல்கம் டு வாத்தார் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உள்ள ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் 5/2/2025 அன்னைக்கு நடந்த ஷிஃப்ட் 1ஓட கொஸ்டின். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் GPZJ என்பது 98 என்றும் OWRS என்பது 66 என்றும் குறியிடப்பட்டுள்ளன. எனில் கொடுக்கப்பட்ட மொழியில் VIXE எவ்வாறு குறியிடப்படுகிறது கேட்டிருக்காங்க. இன் a certain code language, GPZJ is coded as 98, OWRS is coded as 66. What is the code for the VIXE அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ரீசனிங் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜியோட லெட்டர்ஸ் எழுதணும். ஜி அல்ஃபபெட்டிக்கில் 7th லெட்டரில் வரும். பி எதில் வரும்னா 16ல் வரும். இஜெட் வந்து 26, ஜே வந்து 10. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஓ வந்து 15 வரும், டபிள்யூ 23 வரும், ஆர் 18 வரும், எஸ் வந்து 19 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இந்த லாஜிக் ரீசனிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 27 மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர், ஸோ 7, இதோட ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம். 20. 27 மைனஸ் 16, இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இந்த நம்பரோட கழிச்சிருக்காங்க 4, இங்கே ஒரு 7, 11 வரும். ஸோ 27 மைனஸ் 26 1, 27 மைனஸ் 10 17. நம்மளுக்கு வந்த ஆன்சர் 20, 11, இங்கே ஒரு 17, இங்கே ஒரு 1 கூட்டணும்னா 18. ஸோ இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு 49 வரும். 49 × 2 98. இவங்க இந்த லாஜிக் தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். 27 மைனஸ் 15 5, இங்கே ஒரு 7, அப்படின்னா என்ன வரும்னா 12 வரும். 27 மைனஸ் 23 பார்த்தோம்னா 4 வரும். 27 மைனஸ் 18 பார்த்தோம்னா 9 வரும். 27 மைனஸ் 19 பார்த்தோம்னா 8 வரும். ஸோ இது கூட்டுறோம்னா 12, ஒரு 8, 20, 29, 33. 33 × 2 66. ஸோ இந்த கோடு 66. ஸோ இதே லாஜிக் தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். வியோட அல்ஃபபெட்டிக் சீரிஸ் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 22. 22வது லெட்டரில் வி இருக்கும். ஐ வந்து 9. எக்ஸ் எதில் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 24. இ எதில் இருக்கும்னா ABCDEE 5ல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே இது 27 மைனஸ் 22 5, 27 மைனஸ் 9 என்ன வரும்னா 27 9 போச்சுன்னா 18 வரும். 27 மைனஸ் 24 3 வரும். 27 மைனஸ் 5 22 வரும். இப்போ இதெல்லாம் கூட்டுவோம். 22 18 கூட்டும்போது 20 30 38 40 43 48. 48 × 2 என்ன வரும்னா 8 16, மிச்சம் 1, 8 96. ஆன்சர் 96 இருக்கா? ஸோ இந்த லாஜிக் தான் இந்த கொஸ்டினில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் BASE என்பது 89 70 என்றும் ASET என்பது 06 97 என்றும் குறியிடப்பட்டுள்ளன. எனில் கொடுக்கப்பட்ட குறியீட்டு மொழியின் டீக்கான குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன் a certain code language, base BASE is coded as 8970 and ASET is coded as 0697. What is the code for T? நம்மளுக்கு T இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு VASE, இங்கே ASE கேன்சல் பண்ணலாம், இங்கே ASE கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு T மட்டும் பேலன்ஸில் இருக்குது. இங்கே நம்பர் கேன்சல் பண்ணி பார்ப்போம். 9760 இருக்குது, அதாவது 067 இருக்குது. 097. ஓகே, 6 இங்கே அடி ஆகாது. ஸோ 6 அப்படி இருக்கும். 9 தான் அடி ஆகும். ஸோ டீயோட அந்த கோடு வந்து 6. இங்கே பியோட கோடு 8. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது டீயோட கோடு. ஸோ ஆன்சர் 6. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பின்வரும் பிரிவுகளுக்கு இடையிலான தொடர்பை சிறப்பாக விளக்கும் வெண்படத்தை தேர்ந்தெடுக்கவும். வெங்காயம், காய்கறி, சட்டை. அதாவது செலக்ட் த வென்னா டயக்ராம் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபாலோயிங் கிளாஸஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனியன், வெஜிடபிள், சட்டு. இது என்ன வரும்? சட்டு தனியாக வந்துடும். ஸோ வெஜிடபிளில் தான் ஆனியன் இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டு. மற்றதெல்லாம் வராது. ஏன்னா சட்டுங்கிறது அது நம்ம துணி மாதிரி வரும். இது ரெண்டுமே வெஜிடபிளில் சேரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஒரு பகடையின் முகப்புகள் REITYA என்ற எழுத்துக்களால் குறியிடப்பட்டுள்ளன. அப்பகடையின்
2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எனில் P என்ற முகப்பிற்கு எதிரே உள்ள முகப்பு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு குடுத்துருக்கிறது REIY, REIYPA எல்லாமே குடுத்துருக்காங்க. எப்பவும் நான் என்ன பண்ணுவேன்னா, நம்மளுக்கு விசிபிள் ஆகுறது இந்த 2A. ஸோ இதோட கிளாக் வைஸும், இதோட கிளாக் வைஸும் எழுதலாம். ஏக்கு கிளாக் வைஸ் I, ஐக்கு கிளாக் வைஸ் E. நெக்ஸ்ட் ஒன் ஏக்கு கிளாக் வைஸ், நெக்ஸ்ட் டைஸ்ல ஏக்கு கிளாக் வைஸ் Y, ஒய்க்கு கிளாக் வைஸ் R. ஏ, ஒய், ஆர். ஸோ ஈக்கு ஆப்போசிட் ஆர் இருக்கும், ஆருக்கு ஆப்போசிட் இ இருக்கும், ஐக்கு ஆப்போசிட் ஒய் இருக்கும், ஒய்க்கு ஆப்போசிட் ஐ இருக்கும். லாஸ்ட்டாக ஒன்று பிக்கு ஆப்போசிட் ஏ தான் இருக்கும். ஸோ இதில் ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் பி, ஜி, ஜே, கே என்பது IMPQ உடன் தொடர்புடையது. அதே வழிமுறையில் HLQR என்பது NRWX உடன் தொடர்புடையது எனில் அதே தர்க்கத்தை பின்பற்றி AEMO என்பது கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் எதனுடன் தொடர்புடைய என்று கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். CGJK, CGJK இது IMPQ அதோட லாஜிக் ரீசனில் சேர்ந்தாயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் HLQR இது வந்து NRWXல கோடில் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் கோட் பார்ப்போம். AEMO. ஸோ இது என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். CGJK. சிலேருந்து ஐ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். CDEFGH. ஸோ 3 6 HI. ஐக்கு அடுத்து வரும். ஸோ 6 லெட்டர். அப்புறம் G, ABCDEFG, HIJKL. ஸோ 3 6 லெட்டர். ஸோ ப்ளஸ் 6 லெட்டர், ப்ளஸ் 6 லெட்டர். இங்கே J, KLMNOP. ஸோ இங்கே தான் நம்ம சி நம்ம சேர்த்தனா 6 லெட்டர், இங்கே G சேர்த்தனா 6 லெட்டர். ஸோ இங்கே நம்ம J சேர்த்தோம்னா 6 லெட்டருக்கு அடுத்து வருது. ஸோ அதே மாதிரி இங்கே 6 லெட்டருக்கு அடுத்து பார்ப்போம். KLMNOPQ. ஸோ 6 லெட்டருக்கு அடுத்தது. அதே ரீசனிங் தான், அதே லாஜிக் தான் இங்கேயும் வந்து ஃபாலோ ஆகிருக்கும். பார்க்கலாம். HIJKLM. ஸோ 5 லெட்டர், அதாவது கச்சை சேர்க்கும்போது 6 லெட்டர். ஓகேவா? அதே மாதிரி இங்கே நம்ம எள்ளு சேர்த்து பார்க்கும்போது 6வது லெட்டராக R இருக்கும். Q சேர்த்து பார்க்கும்போது 6வது லெட்டராக W இருக்கும். R சேர்த்து பார்க்கும்போது 6வது லெட்டராக X இருக்கும். சேம் லாஜிக் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏக்கு அடுத்து பாருங்கள் BCDEF. இது 5 லெட்டர் வருது. A ஒன்று சேர்த்து 6, G வரும். ஸோ ஜியில் தான் ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் ஆகும். ஏக்கு ஆப்போசிட்டில் G இருக்கும். ஆப்ஷனில் ஒரே ஒரு லெட்டர் தான் இங்கே இருக்குது, G. ஸோ இதை நம்ம டிக் பண்ணிடலாம். ஆப்ஷன் பார்த்தோம்னா ஒரே லெட்டர் G இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஒரு துண்டு காகிதத்தை தொடர்ச்சியான வரிசையில் மடிக்கும் விதம் மற்றும் மடித்த காகிதம் வெட்டப்படும் விதம் பின்வரும் வடிவங்களில் காட்டப்பட்டுள்ளது. இந்த காகிதத்தை விரிக்கும் போது எவ்வாறு தோன்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேப்பரை இங்கே ஃபோல்டு பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பண்ணியிருக்காங்க. ஃபோல்டு பண்ணி இங்கே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு பிரிக்கும்போது எப்படி வரும்னா, ஸோ அதே சிம்பிள் இங்கே வரும், இங்கே வரும், இங்கே ஒரு ரோல் வரும். அதாவது அந்த பாக்ஸில் சென்டரில் தான் வரும். இதில் சென்டரில் இல்லை, சைடில் இருக்குது. இதுலேயும் சென்டரில் இல்லை, சைடில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வராது. இது ரெண்டுலேயுமே சென்டரில் இருக்குது. ஆனால் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இங்கே அதே மாதிரி வரும், இங்கே அதே மாதிரி வரும். இங்கே நம்ம ஃபோல்டு பண்ணதை விரிக்கும்போது. ஸோ ஒரு பாக்ஸில் எப்படியும் 6 8 ரோல் 8 உருண்டை வந்துடும். ஸோ 8 உருண்டை வரும்போது பார்க்கும்போது இது ஆன்சராக இருக்கும். இது இருக்காது. ஓகேவா? வேரியன்ஸ் பார்த்து பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும்? 666, 676, 687, 699, 712. 666, 676, 687, 699, 712. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே எவ்வளோ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 10. இங்கே எவ்வளோ ஆகுதுன்னா 11. இங்கே எவ்வளோ ஆகுதுன்னா 12. ஸோ 687, 287, 697, 12. ஓகே. இங்கே 13 ஆகுது. ஸோ இங்கே 14 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். 712 ஒரு 14 கூட்டும்போது 726. ஆப்ஷன் 726. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில்
கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன இடம்பெற வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. BMY, DNW, HPS. ஸோ இங்கே M வந்திருக்கு, இங்கே N வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெட்டரில் நெக்ஸ்ட் வர இந்த செட்டில் நடுவில் O வரணும். ஸோ 3மே O இருக்குது, அதனால் நெக்ஸ்ட் பார்ப்போம். பிக்கு அடுத்து இதில் ஒரு லெட்டர் எடுத்து டி, ஒரு லெட்டருக்கு அடுத்து டி வந்திருக்கு. டிக்கு அடுத்து எஃப் வரணும். ஸோ எஃப் இதில் வந்திருக்கு, ரெண்டுலேயே வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் லெட்டர் பார்ப்போம். டபிள்யூ, ஒரு லெட்டர் விட்டு எக்ஸ் வந்திருக்கு. அதாவது ஒரு செட்டில் தேர்ட் லெட்டர் பார்க்குறேன். டபிள்யூ ஒரு லெட்டர் விட்டு எக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முந்தின லெட்டர் ஒரு லெட்டருக்கு முந்தின லெட்டர் விட்டு வரும். ஸோ யூ வந்தால் BW. ஸோ யூ வர்றது இதுதான், FOU. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்து தான் இந்த மாதிரி சம்மெல்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சால்வ் பார்ப்போம். தர்க்க ரீதியாக தொடரை நிறைவு செய்யும் வகையில் தொடரில் உள்ள கேள்விக்குறியை மாற்றக்கூடிய வடிவத்தை கொடுக்கப்பட்ட விருப்ப வடிவங்களிலிருந்து அடையாளம் காணவும். Identify the figure given in the option which when put in the place of the question mark will logically complete the series. இந்த பாக்ஸில் 1 2 3 4 5, ஸோ 15 கிராஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் ஒரே ஒரு கிராஸ் மட்டும் மைனஸ் ஆகுது. இந்த பாக்ஸில் 2 கிராஸ் மைனஸ் ஆகுது, அதாவது 2 இன்ட்டு மைனஸ் ஆகுது. இந்த கிராஸில் 3 கிராஸ் மைனஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வரும்போது 4 கிராஸ் ஆகும், 1 2 3 4. ஸோ வேரியேஷன் தெரியுதா, -4 ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆப்ரேட்டர் என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அகரவரிசையில் அமைக்கப்பட்டால் எத்தனை எழுத்துக்களின் நிலைகள் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The position of how many letters will remain unchanged if each of the letters in the operator, in the word operator, O, P, E, R, A, T, O, R. ஸோ இது அல்ஃபபெட்டிக்கல் சீரீஸில் நம்ம மாற்றுவோம். ஏ இருக்கான்னு பார்க்கலாம், ஏ இருக்குது. பி இருக்கா, இல்லை. சி இருக்கா, இல்லை. டி இல்லை. இ இருக்குது. எஃப் இருக்கா, இல்லை. ஜி இல்லை. ஹச் இல்லை. ஐ இல்லை. ஜே இல்லை. கே, எல், எம், என், ஓ இருக்குது. ஓ இருக்குது, 2 ஓ இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பி இருக்குது, ஆர் இருக்குது. பி, ஓ, பி, கியூ, ஆர். எஸ் இல்லை. டி இருக்குது, 2 ஆர் இருக்குது. ஸோ டி இருக்குது. இந்த மாதிரி அல்ஃபபெட்டில் சேஞ்ச் பண்ணும்போது வில் ரிமைன் அன்சேஞ்சு. ஆப்போசிட்டில் சேம் லெட்டர் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கணும். வரல, சேம் லெட்டர் வரல, சேம் லெட்டர் வரல. ஸோ ஆப்போசிட்டில் எந்த லெட்டர்லையுமே சேம் லெட்டர் வரல. ஸோ 0. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். குந்திரி, பஞ்சிரி, அஞ்சலி, ஹன்ஸ்ராஜ் மற்றும் ரோஷன் ஆகியோர் ஒரு வட்டமேஜையை சுற்றி அதன் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். இதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ரோஷன் என்பவர் ஹன்ஸ்ராஜின் உடனடி வலது பக்கமும் மற்றும் ஹன்ஸ்ராஜ் அஞ்சலியின் உடனடி வலப்பக்கமும் அமர்ந்துள்ளனர். பஞ்சரி என்பவர் குந்தி மற்றும் ரோஷனின் உடனடி அருகாமையாளர் ஆவார் எனில் பின்வரும் கூற்றுகளில் இது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். குந்திரி, பஞ்சிரி, அஞ்சலி, ஹன்ஸ்ராஜ் அண்ட் ரோஷன் ஆர் சிட்டிங் இன் த சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர். எல்லாருமே ஃபேஸிங் சென்டர் பார்த்து உட்காந்துருக்காங்க. எத்தனை பேருனா 1 2 3. ஸோ 1 2 3 4 5, 5 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 பேர் உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ரோஷன் இஸ் சிட்டிங் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஹன்ஸ்ராஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹன்ஸ்ராஜ் இங்கே உட்காந்துருந்தாங்கன்னா ரோஷன் இங்கே உட்காந்துருப்பாங்க. ரோஷன் ஹிட் சிட்டிங் இம்மீடியட் ஹன்ஸ்ராஜ், இவங்களோட ரைட் சைடில் உட்காந்துருக்காங்க. இவங்க ஃபேஸிங் சென்டர். ஓகே. அண்ட் ஹன்ஸ்ராஜ் இஸ் சிட்டிங் டு த இமீடியட் ரைட் ஆஃப் அஞ்சலி. ஸோ அஞ்சலி ஹன்ஸ்ராஜ் இஸ் சிட்டிங் இமீடியட் ரைட் ஆஃப் அஞ்சலி. ஓகே, இவங்களுக்கு லெஃப்ட் ரைட் சைடில் ஹன்ஸ்ராஜ் உட்காந்துருக்காங்க. பஞ்சரி இஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் த குந்தி அண்ட் ரோஷன். இங்கே ரோஷன் இங்கே இருக்காங்க. ஸோ இங்கே குந்திரி உட்காந்துருப்பாங்க. ரோஷன் குந்தி அண்ட் ரோஷன். அப்போ இங்கே வரணும்னா பஞ்சரி. ஓகே, செட்டிங் கொடுக்காச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஃபஸ்ட்டு செகண்ட் பார்க்கலாம். குந்தி இஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் அஞ்சலி. ஸோ குந்திரிங்கிறது இங்கே இருப்பாங்க. இமீடியட் நெய்பர் ஆஃப் அஞ்சலிங்கிறது நெய்பர் ஆஃப் அஞ்சலி.
அஞ்சலி அண்ட் ரோஷன். அஞ்சலி ஓகே. ரோஷன் இங்க இருக்காங்க. நெய்பர் குண்டிக்கு நெய்பர் 2 பேர் மட்டும் தான். அஞ்சலியும் இங்க உள்ள ஒரு ஹன்ஸ்ராஜ். அஞ்சலி இஸ் த அதாவது செகண்ட் ஒன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, குண்டி இஸ் த இம்மீடியேட் நெய்பர் ஆஃப் அஞ்சலி அண்ட் ரோஷன். ஸோ அஞ்சலி இங்க இருக்காங்க. ரோஷன் இங்க இருக்காங்க. நெய்பருக்கு வந்து இவிங்க தான் வரும். இவங்க தான் வருவாங்க. ஸோ 2வது தப்பு. தேர்டு பார்க்கலாம். ரோஷன் இஸ் த இம்மீடியேட் நெய்பர் ஆஃப் ஹன்ஸ்ராஜ் அண்ட் குண்டி. ஹன்ஸ்ராஜ் இங்க இருக்காங்க. குண்டி இங்க இருக்கிறாங்க. குண்டி இங்க இருக்கிறாங்க. ரோஷன் இங்க வந்துருவாங்க. ஸோ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் ஒன் பஞ்சரி இஸ் த இம்மீடியேட் நெய்பர் ஆஃப் ஹன்ஸ்ராஜ். பஞ்சரி இஸ் த இம்மீடியேட் நெய்பர் ஆஃப் ஹன்ஸ்ராஜ். ஆப்போசிட் இடையில ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட எக்ஸ் என்ற வடிவம் உட்பொதிந்துள்ள விருப்பத்தேர்வு வடிவத்தை தேர்ந்தெடுக்கவும். சுழற்சி அனுமதிக்கப்பட மாட்டாது. Select the option in which of the given figure X is embedded rotation is not allowed. Embedded rotation is not allowed. இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஸோ எதுலேயுமே இந்த 3 மாதிரி இல்லை. இங்கே மட்டும் 3 மாதிரி இருக்குது. ஸோ இது இங்கே தான் சூட் ஆகுது. ஆப்ஷன் இதுதான் கரெக்டு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட அறிக்கைகள் மற்றும் முடிவுகளை கவனமாக படிக்கவும். பொதுவாக அறியப்பட்ட தகவல்களிலிருந்து மாறுபட்டு இருப்பதாக தோன்றினாலும் கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகள் உண்மையாக இருப்பதாக கருதவும். கொடுக்கப்பட்ட அறிக்கைகளிலிருந்து எந்த முடிவுகள் தர்க்க ரீதியாக பின்பற்றப்படுகிறது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஆல் லிரிக்ஸ்ட் ஆர் சிங்கர்ஸ். ஆல் லிரிக்ஸ்ட் ஆர் சிங்கர் கொடுத்தாச்சு. சம் சிங்கர்ஸ் ஆர் ரைட்டர்ஸ். சம் சிங்கர்ஸ் ஆர் ரைட்டர்ஸ் கொடுத்தாச்சு. நோ ரைட்டர் இஸ் ஏ மியூசிஷியன். ஸோ மியூசிஷியன் இங்கே இருக்காங்க. நோ ரைட்டர் இஸ் ஏ மியூசிஷியன். யாருமே எந்த ரைட்டரும் மியூசிஷியன் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. நோ லிரிக்ஸ் கன்க்ளூஷன் பார்க்கலாம். நோ லிரிக்கிஸ்ட் இஸ் மியூசிஷியன். மியூசிஷியன் இங்கே இருக்காங்க. லிரிக்கிஸ்ட் இங்கே இருக்காங்க. ஸோ இது ஃபாலோ ஆகாது. சம் ரைட்டர்ஸ் ஆர் லிரிக்கிஸ்ட். லிரிக்கிஸ்ட் இங்கே இருக்காங்க. ரைட்டர்ஸ் இங்கே இருக்காங்க. சம் கன்ஃபார்ம் ஆகிற வாய்ப்பு இல்லை. ஸோ நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் 2 ஃபாலோஸ் கொடுத்துட வேண்டியதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில். ஸோ சிம்பிள் கொடுத்துருக்காங்க. யூ ப்ளஸ் எஸ் என்றால் யூ என்பவர் எஸ்ஸின் மகள். யூ அட் எஸ் என்றால் யூ என்பவர் எஸ்ஸின் தந்தை. யூ கிராஸ் எஸ் என்றால் யூ என்பவர் எஸ்ஸின் கணவர் மற்றும் யூ ஹேஸ் எஸ் என்றால் யூ என்பவர் எஸ்ஸின் தாயான பொருள்படுகிறது கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம பார்க்கணும். இ ஸ்டார் எல். ஸோ ஸ்டார் இங்கே இருக்குது. யூ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் எஸ். இ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் எல். ஸோ இ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் எல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஹேஸ் இங்கே இருக்குது. ஹேஸ் யூ இஸ் த மதர் ஆஃப் எஸ். எல் இஸ் த மதர் ஆஃப் டி. எல் இஸ் த மதர் ஆஃப் டி கொடுத்தாச்சு. பி அட் பி. அட் இங்கே இருக்குது. யூ இஸ் த ஃபாதர் ஆஃப் எஸ். பி இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. பி இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. ஓகே. பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் த அபோவ் ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு இ. ஸோ பி ரிலேட்டட் டு இ. ஈக்கு பி என்ன ரிலேஷன் சொல்லி கேட்குறாங்க. இவங்க மேல், இவங்க ஃபீமேல். ஸோ இவங்க பேரண்ட்டு, இவங்களுக்கு பிங்கிறது சன். ஓகே. ஆப்ஷன் சன். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ப்ளஸ் மற்றும் டிவிஷன் ஆகியவை ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டு மேலும் கழித்தல் மற்றும் பெருக்கல் ஆகியவை ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டால் பின்வரும் சமன்பாட்டிற்கு பதிலாக என்ன வரும்? வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் in the following question if plus and division are interchanged minus and பெருக்கல் are interchanged. ஸோ 16 மைனஸுக்கு என்ன வரும்னா இன்ட்டு வரும். இன்ட்டு 2 இன்ட்டுக்கு மைனஸ் வரும். -104. ஸோ ப்ளஸுக்கு வகுத்தல் வரும். வகுத்தல் 4. வகுத்தலுக்கு என்னென்னா +1 + 20. ஸோ என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுவோம். 1 4 2 8 6 24 32 - 26 + 20. ஸோ 27 - 20 -6 வரும். ஸோ 32 - 6 26. ஆன்சர் 26. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம்.
கொடுக்கப்பட்ட தொடரின் வெற்றிடங்களில் எழுத்துக்கள் தொடர் வரிசையில் வைக்கப்படும் போது தொடரை தர்க்க ரீதியாக நிறைவு செய்யும் எழுத்துக்களின் கலவையை தேர்ந்தெடுக்கவும். Select the combination of letters that when frequently placed in the blank of the given series will complete the series. சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சீரிஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சீரிஸ் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். பிஆர் ஒரு டேஷ் எஸ் டபுள் டேஷ் ஆர் ஓ எஸ் டேஷ் பி டபுள் டேஷ் டபுள் எஸ் டேஷ் ஆர் டேஷ் எஸ் டேஷ். இந்த மாதிரி சீரிஸில் ஒன்று 4 நாளாக பிரிப்போம், இல்லை 5 5 பிரிப்போம். அதுக்கு முன்னாடி இது கவுண்ட் பண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ 20 இருக்குது. 5 5 பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 4 5 இது வரைக்கும் பிரிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். CRO எஸ் டி OSC எஸ் எஸ் ஆர் ஓ POS. ஸோ CROSS இதுவும் செட்டாக வருது, இதுவும் செட்டாக வருது, இதுவும் செட்டாக வருது. செட்டு நம்ம பிரித்து பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் இதில் இந்த 7 சேர்ந்து பார்க்கும்போது இதிலே நம்ம Q. ஸோ இங்கே P அப்ளை பண்ணும்போது CRO இங்கே Pயில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு தப்பு வந்துடும். இதில் பார்க்கும்போது Q, இங்கே CRO, இதில் CRO இருக்குது, இதில் CRO இருக்குது, இதில் CRO இருக்குது. ஸோ தப்பாகும். இதுவும் நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுவும் தப்பாயிடும். நெக்ஸ்ட் ஒன் AS, இதில் ஏ ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏ ஸ்டார்ட் ஆகும் 7 செட்டில் பார்க்கும்போது. அதனால் நம்ம இது ரெண்டுமே நெக்லெக்ட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும்? வாட் ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் இன் த கிவன் சீரிஸ்? ஸோ 173 கொடுத்துருக்காங்க, 151 கொடுத்துருக்காங்க, 130 கொடுத்துருக்காங்க, 110 கொடுத்துருக்காங்க, 91 கொடுத்துருக்காங்க. பேசிக் தான். நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிருவோம். 51 61 71 73. ஸோ 22 இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட்டு 21 இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட்டு 20 இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட்டு 19 இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட்டு 18 வராங்க. ஸோ 18 வந்தால் 91 - 18 என்ன ஆகும்னா 8 11 3 7 ஆன்சர் 73. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் FROM என்பது WJFE உடன் தொடர்புடையது. அதே வழிமுறையில் VLEG என்பது MDVY உடன் தொடர்புடையது. அதே தர்க்கத்தை பின்பற்றினால் UNDI என்பது கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ FROM WJFE. நெக்ஸ்ட் ஒன் VLEG MDVY. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இவங்க என்ன இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா UNDIக்கு என்ன லாஜிக் வரும், என்ன லெட்டர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். எஃப்க்கும் டபிள்யூக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி பார்ப்போம். அல்ஃபபெட்டிக்கல் சீரீஸில் பார்க்கும்போது எஃப்லேருந்து நம்ம ரிட்டன் வந்திருக்காங்க. ஸோ -9 லெட்டர் ரிட்டன் வந்தால் டபிள்யூ வரும். அதே மாதிரி 6லேருந்து -8 லெட்டர் ரிட்டன் வந்தால் ஜே வரும். ஸோ ஓலேருந்து -9 லெட்டர் ரிட்டன் வந்தால் எஃப் வரும். அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் வரணும். எஃப்லேருந்து டிசெண்டிங் ஆர்டர் 9 லெட்டர் பார்க்கும்போது டபிள்யூ வரும், ஆருக்கு ஜே வரும், ஓக்கு எஃப் வரும், எம்முக்கு அதே மாதிரி -8 லெட்டர் பார்க்கும்போது இ வரும். சேம் லாஜிக் தான் இங்கேயும் நம்ம கண்டினியூஸ் பண்ணுவோம். பார்க்கலாம். இங்கே -9 லிட்டர் பார்க்கும்போது எம் வரும், இங்கே -8 லிட்டர் பார்க்கும்போது டபிள்யூ வரும், -9 லிட்டர் பார்க்கும்போது வி வரும், -8 லிட்டர் பார்க்கும்போது ஒய் வரும். சேம் லாஜிக் இங்கேயும் நம்ம கண்டினியூ பண்ணிப்பாங்க. பார்க்கலாம். -9 லிட்டர் -9 லிட்டர் ரிட்டர்ன் பார்க்கும்போது எல் வரும், -8 லிட்டர் பார்க்கும்போது எஃப் வரும், -9 -8. ஸோ பார்க்கும்போது யூ வரும், ஏ வரும். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் அல்ஃபபெட்டிக் சீரீஸில் அந்த நம்பர் வந்து படித்து வச்சுக்கிறோங்க. இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் குயிக்காக யூஸ்ஃபுல் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். EFGH KL மற்றும் N ஆகிய 7 பேர் வட்டமேஜை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர்.
ஸோ வட்டம் போட்டுக்கலாம். மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் 7 பேர். 4, 5, 6, 7 குடுத்தாச்சு. ஆனால் அதே வரிசையில் அமர்ந்திருக்க வேண்டியதில்லை. ஹச்சின் வலமிருந்து எண்ணும்போது ஹச் மற்றும் ஜிக்கு இடையில் 2 பேர் மட்டுமே. ஸோ கட்சின் வலதுங்கிறது கட்சி இது இங்கே உட்காந்துருக்காங்கன்னா இவங்க இதன் மையத்தை பார்த்து உட்காந்துருப்பாங்க. இதுதான் வலது. வலதுலேருந்து எண்ணும்போது கட்சி மற்றும் ஜிக்கு இடையில் 2 பேர். இப்போ 2 பேரை விட்டு இங்கே ஜி எழுதிக்கலாம். அவ்வளோதான். எண்ணின் வலமிருந்து எண்ணும்போது எல் மற்றும் எண்ணுக்கு இடையில் 3 பேர் மட்டும் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஜி என்பவர் எண்ணின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஸோ ஜி இங்கே உட்காந்துருக்காங்க. எண்ணின் உடனடி வலதுபுறம். ஸோ என்ன நம்ம இங்கே உட்கார வச்சா இதுதான் அவங்களுடைய வலதுபுறம். இது இடதுபுறம். ஏன்னா இவங்க மையத்தை நோக்கி உட்காந்துருப்பாங்க. ஸோ ஜி என்பவர் எண்ணின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். உட்கார வச்சாச்சு. கே என்பவர் இயின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஸோ கே இங்கே எங்கே கொடுக்கலாம்னா கே என்பவர் இயின் நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். எனில் எஃப்இன் இடமிருந்து எண்ணும்போது எஃப்க்கும் ஈக்கும் இடையே எத்தனை நபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருப்பி கொஸ்டின் பார்க்கலாம். கட்சின் வலமிருந்து எண்ணும்போது கட்சி மற்றும் ஜிக்கு இடையில் 2 பேர். கட்சி மற்றும் ஜிக்கு இடையில் 2 பேர் சீட் கொடுத்தாச்சு. எண்ணின் வலமிருந்து எண்ணும்போது எல் மற்றும் எண்ணுக்கு இடையில் எல் மற்றும் அப்போ எல் இங்கே நம்ம குறைக்கலாம். எல் மற்றும் எண்ணுக்கு இடையில் 3 பேர் 1, 2, 3. ஸோ இந்த சைடு 2 பேர் தான் வருவாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜி என்பவர் எண்ணின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார் கொடுத்தாச்சு. கே என்பவர் ஈயின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஸோ கே என்பவர் இந்த பக்கம்னா இது இடது அவங்களுக்கு. ஸோ ஈயின் உடனடி வலதுபுறத்தில் கே அமர்ந்துள்ளார். இப்படி வரும். கரெக்ட். ஏன்னா கேக்கு இது இடது, ஈக்கு இது வலது. ஓகே, அமர்ந்துள்ளார். ஸோ எல்லாருக்கும் நம்ம சீட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் யார் இருக்காங்கன்னா இ கொடுத்தாச்சு. எஃப் இங்கே கொடுத்துலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எஃப் மற்றும் ஈக்கு இடையே எத்தனை நபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள்? எஃப் இங்கே இருக்காங்க, இ இங்கே இருக்காங்க. ஸோ எத்தனை பேர்? அதாவது எஃப்பின் இடமிருந்து எண்ணும்போது எஃப்பின் இடப்பக்கம் அந்த பக்கம் எண்ணும்போது 1, 2, 3 3 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் பின்வரும் 4 எழுத்து தொகுப்புகளில் 3 ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் ஒரே மாதிரியாக உள்ளன. இதனால் அவை ஒரு குழுவை உருவாக்குகின்றன எனில் அந்த குழுவில் சேராத எழுத்து தொகுப்பு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாறுபட்ட ஒன்றானது எழுத்து தொகுப்பில் உள்ள மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை அல்லது அவற்றின் நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இந்த ஆட் ஒன் அவுட் ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். VSW. ஸோ எஸ்ஸுக்கு அடுத்து PQSTU. ஸோ 2 லெட்டருக்கு அடுத்து தான் வி வருது. தேடுறது பார்ப்போம். WTX TUV. ஸோ 2 லெட்டருக்கு அடுத்து தான் W வருது. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். KHL HIJ. ஸோ 2 லெட்டருக்கு அடுத்து தான் K வருது. ஸோ இதில் மட்டும் பார்த்தோம்னா NLO LM எம்முக்கு அடுத்து என்ன? ஸோ ஒரு லெட்டர் தான் இடையில வருது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.